என்னோடய பையன் முதல் நாள் ஸ்கூல் ஓப்பனிங் டே. இன்றைக்கி தான் எல்கேஜி ஃபஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போகிறான். யூனிஃபார்மெல்லாம் போட்டு அழகாக எவ்வளோ க்யூட்டாக ரெடியாகி என் பையன் ஸ்கூலுக்கு கிளம்புற பாருங்க. அழகாக இருக்கான். ஸ்கூல் யூனிஃபார்மில் பார்க்கவே அவனு ரொம்ப அழகாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான். அவங்க அம்மா அவனை அழகாக கிளப்பி ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. இன்றைக்கி ஸ்கூலில் ஃப்ரெஷர்ஸ் டே. பாருங்கள் சார் எவ்வளோ சோகமாக இருக்காருன்னு, எங்கே போகிறோன்னே தெரியாமல் இருக்கார். எங்கேயோ நமக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நம்மளை வெளியே கூப்பிட்டு போகிறோன்னு ரொம்ப ஹாப்பி மூடில் வேறு இருக்காருங்க சார். பட் அதுதான் இல்லை, அவருக்கு தெரியல நம்ம எங்கே போக போகிறோன்னு. எங்கேயோ தாத்தா பாட்டியெல்லாம் வந்திருக்காங்க, நம்ம எங்கேயோ வெளியே கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினச்சி சார் ரொம்ப ஜாலியாக கிளம்பிட்டார். ஓகே நம்ம வெளியே போயிட்டோம் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி காரில் ஏறி உட்காந்து ஓகே சொல்லிட்டாரு. அப்படியே நாங்கள் ஸ்கூல் என்ட்ரிக்கு போய் நின்றுட்டோம். அவர் ஸ்கூலுக்கு குழந்தைங்களெல்லாம் வெல்கம் பண்ணுறதுக்காக வேண்டி ட்ரம்ஸு, பேண்டு, இவங்கெல்லாம் மியூசிக்கு இதெல்லாம் வச்சு மிக்கி மவுஸு அந்த இதெல்லாம் வேஷம் போட்டு அவங்க வெல்கம் பண்ணுறதுக்காக, குழந்தைங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக நின்றுருக்காங்க. நாங்கள் ரொம்ப நேரம் வெளியே நின்றுருந்தோம். அவங்க தாத்தா கையில் இருக்கான், இருந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அவனை எங்கேயோ காட்சிக்கு கூப்பிட்டு வந்தோன்னு நினச்சிட்டான். அப்போ தான் தெரியுது அவனை ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டு வந்து உள்ளே விட்டுட்டோம். அழுக ஆரம்பிச்சிட்டாரு, பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க தாத்தா சமாதானப்படுத்துகிறாரு, முடியலை. நான் சமாதானப்படுத்துகிறேன், என்னாலையும் முடியல. வெளியே போகலாப்பான்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாப்புல. அவனை என்னால் சமாளிக்கவே முடியல. என்னை வச்சு அடிக்கிறாங்க, அந்த பலூனை வச்சு குத்துன்னு குத்துறான். நானே பாவம், என்னை போட்டு அடிக்கிறான். இங்கே எடுத்து பார்த்தாலும் ஸ்கூலில் போய் வச்சு அடிக்கிறான். எப்படியோ பாவம் என் பையனை ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்புனேன். எனக்கு மனசே கேட்கல, இத்தனை நாள் என் கூடயே இருந்துட்டு அவன் திடீர்னு போகவும் இன்னும் லைட்டாக ரொம்ப மனசு லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என் பையனை எப்படியா சமாதானப்படுத்தி அவனோட நல்லதுக்காக இந்த ஸ்கூலில் நான் விட்டு தான் ஆகணும். எல்லா குழந்தைங்களும் உட்காரும் போது சந்தோஷம். ஒரு குழந்தை அழுகிறத பார்த்து இன்னொரு குழந்தை அழுக ஆரம்பிச்சிடுவான். அவனை என்னென்னமோ சமாதானப்படுத்தி பார்த்தேன், சமாதானமாகலை. இன்றைக்கி தான் அப்பன்னு பார்த்தா அவனுக்கு ரொம்ப பாசம் வேறு அதிகமாகி என் தோலெல்லாம் சாய்ஞ்சு ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிட்டான். பட் இருந்தாலும் முதல் நாள் ஸ்கூலு, என் பையன் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா குழந்தைகளும் அதேமாதிரி சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், ஒரு ஆண்டு காலம் வாழ்ந்து நல்லபடியாக இருக்கணுங்கிறத கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஹாப்பி ஸ்கூல் எண்டிங்.